ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாய்ஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய NoiseFit Evolve 2 அப்படிங்கிற பிராண்ட் நியூ ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதே பற்றி இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வாங்க இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இந்த உள்ளே இருக்க அந்த பாக்ஸ் வந்து வெளியே எடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இருக்க அந்த கேஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு வெளியே எடுப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நமக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்டி இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வாரண்டி 1 இயர் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் வந்துட்டு நீங்கள் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மேனுவல் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் கோத்ரூ பண்ணிடணும் அப்படின்னா இந்த மேனுவலில் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது தவிர வந்துட்டு வேறு எதுவும் இல்லை அதில். இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இப்போ வாட்ச் தான் மேலே இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுப்போம். இப்போ இந்த வாட்ச் வந்துட்டு ஒரு கேஸ்க்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் எடுத்துருவோம். கேஸ் எடுத்துகிட்டு சைடில் வைப்போம். இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் வந்துட்டு வெளியே எடுப்போம். வெளியே எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேபிள் வந்துட்டு இவங்க வந்துட்டு டைப் சியோ இல்லை வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுக்கல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி கனெக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு எந்த கேபிள் யூஸ் பண்ண முடியாது ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்காக. சார்ஜிங் அந்த கேபிளோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. குவாலிட்டியுமே ஓரளவு பரவாயில்ல. இப்போ இதை சைடில் வச்சுருவோம். இப்போ இந்த கேஸ்லேருந்து இந்த வாட்சை வந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பீல் பண்ணுவோம். பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்டைப் பண்ணிடுவோம். அன்டைப் பண்ணிவிட்டு இந்த இப்போ ப்ரொடக்டிவ் லேயரை வந்துட்டு நம்ம வெளியே எடுப்போம். வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்சோட பில் குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குது, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பில் குவாலிட்டியில் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி 2 டயல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பில் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் வந்து நான் நினச்ச அளவுக்கு சின்னதாக இருக்குது. ஸோ இந்த பெசல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெசல்ஸ் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, பெசல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பர்சனலாக. ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாட்சை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் NoiseFit ஆப்பை வந்துட்டு நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு தான் உங்களோட ஃபுல்லி வந்துட்டு அந்த வாட்ச் வந்து உங்கள் ஃபங்க்ஷனலாக வந்துட்டு மாறும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் வந்து நம்மளுக்கு 1.19 இன்ச் AMOLED டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. 390x390 ரெசல்யூஷனில். அது கூட பார்த்தீங்கன்னா இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். ப்ளஸ் பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், ஹார்ட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் கால் அண்ட் எஸ்எம்எஸ் குயிக் ரிப்ளை ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அப் டு 7 டே பேட்டரி லைஃப் வருங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 ATM வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ATM இல்லை, 3 ATM கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனலைஸ்டு வாட்ச் ஃபேஸஸும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். த்ரூ அந்த ஆப் மூலிமா வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் இருக்க மெயின் ஃபீச்சர்ஸாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாட்ச் ஆஃப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னோட பர்சனல் ஃபீட்பேக் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட பர்சனல் ஃபீட்பேக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஃபஸ்ட்டு ஒரு யூஏ வந்து பார்ப்போம். இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதை நீங்கள் மேலே பார்க்குறீங்க. டைம் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்துருக்கு. பிரைட்னஸ் வந்து நான் இப்போதைக்கு மேக்ஸிமம் வச்சிருக்கேன். ஸோ கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் போவோம். இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இதுங்க இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலாக வந்துட்டு உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் மியூசிக் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லீப் மானிட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அதில் வெதர் ஆப், ஃபோர்காஸ்டிங் ஆப்பு, இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் போனீங்க அப்படின்னா தனியாக இது கொடுக்கல, மறுபடியும் அதே ஒரு கண்ட்ரோல் தான் உங்களுக்கு இந்த சைடுமே வருது. அதே அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவலாக அக்சஸ் பண்ண முடியும். பாட்டம் டு டாப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு
ரைஸ் டு வேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போகிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைட்னஸ் கண்ட்ரோல், டு நாட் டிஸ்டர்ப், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் மோட் வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணுறது. இந்த 5 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாட்டம் டு டாப் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து எல்லா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைஸ் டு வேக் வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வைப்ரேஷன் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பிரைட்னஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பிரைட்னஸ் வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் லெவலில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக வீடியோவில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு கம்ப்ளீட்டாக குறைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஓரளவு கம்மியான இது இருக்கும். நான் உங்களுக்கு ஐ வந்து இரிட்டேஷன்ஸ் இருக்காது, அந்தளவுக்கு வந்துட்டு கம்மியாகுது. ஸோ அது வந்து ஒரு ஓகேவான ஃபங்க்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்து சிஸ்டம் செட்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு நார்மலாக ரீசெட் பண்ணுற இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அபவுட் வாட்சில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிர்ம்வேர் டீடைல்ஸ் வந்து இருக்குது. நான் ஃபிர்ம்வேர் அப்டேட் வந்து செக் பண்ணி பார்த்தேன் NoiseFit ஆப்பில். ஸோ ஃபிர்ம்வேர் அப்டேட் வந்து இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து மேஜராக வந்து எதுவும் இல்லை. இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து செட்டிங்ஸ்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து இப்போ ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து மறுபடியும் போவோம். ஹோம் ஸ்க்ரீனுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ரிமைண்டர்ஸ் வந்துட்டு வருது. உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் டேயில் வந்துட்டு ஒரு ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வாட்சோட டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை வந்துட்டு டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், அதுக்கப்புறம் ப்ரீத்திங் மெடிடேஷன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதேமாதிரி ஸ்டாப் வாட்ச், ஃப்ளாஷ் லைட், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய டேரெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஃபைன் ஃபோன், கேமரா ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம். அது கீழே இருக்க டயலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் அவுட் மோட்ஸில் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ கரெக்டான ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கேதர் பண்ணி தரும். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி வந்துட்டு கீழே இருக்க 2வது டயல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக. இது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அது ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்துட்டு 10+ ஒர்க் அவுட் மோட்ஸ் கொடுத்துருக்கறதுனால வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக அதை ஆக்சஸ் பண்ணுற கூட ஒரு ஆப்ஷன் வந்துட்டு அது கொடுக்கும். ஸோ இப்போ என்ன பர்சனல் ஃபீட்பேக் இந்த வாட்சை பற்றி அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்சில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட டிஸ்பிளே தான். ஸோ AMOLED டிஸ்பிளேங்கிறனால கிளாரிட்டி வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் சொல்கிறேன். டிஸ்பிளே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இருந்தாலுமே அந்த கிளாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப விவிடாகவும், கலர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். ரைஸ் டு வேக் ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரொம்ப டிலேலாம் இல்லை. ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு ஆன் ஆகிடுது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி டச் ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஓஎஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கு. ஸோ வந்துட்டு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட மெஷர்மெண்ட்ஸோட அக்யூரசி வேணால் நான் இன்னொரு 2 வீக்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வீடியோவோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வாட்சில் வந்துட்டு எனக்கு பெருசாக வந்து எதுவுமே ட்ராபேக்காக இருக்கிற மாதிரி தெரியல. பேட்டரி லைஃப்மே வந்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல எவ்வளோ நேரம் கிடைக்குது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதுங்க நான் டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இது இல்லாமல் இந்த வாட்சை பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபீச்சரை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சிருக்கு அதையும் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய்.